அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த வேதம், புதிய உடன்படிக்கை வேதத்தை இயேசுவை மறுதலிக்கிறாங்க. இதனடா புது கதையா இருக்கு. பழைய ஏற்பாட்டுல கிருபை இருந்தது அப்படின்னு சொன்னா இயேசுவை மறுதலிக்கிறாங்கன்னு அர்த்தமா? அவங்களுக்குள்ள அந்த ஆவி இருக்கு. பழைய ஏற்பாட்டுல சத்தியம் கிடையாதுன்னு இங்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அதான் உண்மை. பழைய ஏற்பாட்டுல சத்தியம் கிடையாதுன்னு அங்க சொல்லியிருக்காரா? நான் சேலஞ்ச் பண்றேன். ஒரே ஒரு வசனம், பழைய ஏற்பாட்டுல சத்தியம் கிடையாது அப்படின்னு. இயேசுதான் சத்தியம், பழைய ஏற்பாட்டுல இந்த சத்தியம் கிடையாது. இயேசுதான் சத்தியம், இதுல மாற்று கருத்தே இல்லை. நானே வழியும் ஜீவனும் சத்தியமா இருக்கிறேன். ஆனா ஆபிரகாமுக்கு முன்னமே நான் சொன்னாரு. அவரு எப்ப இருக்காரா? உங்களுக்கு தான் அவர் இப்போ வந்தாருன்னு நீங்க பேசிருக்கீங்க. இயேசு வாய் திறந்து பேசின வசனத்துக்கு பேர் தான் சத்தியம். இயேசு வாய் திறந்து பேசின வசனத்துக்கு பேர் தான் சத்தியம் அப்படின்னு புது விளக்கம் பிரதர் உமாசங்கர் கொடுக்குறாரு. அப்போ மற்றதெல்லாம் அவர் வாயை திறக்காம பேசுனதுன்னு நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அதுதான் இந்த வீடியோவில் கேட்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. யோவான் 1:17. யோவான் 1:17 கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிட்டு. ஓகே, வரவேற்கிறேன், கரெக்ட். ஆனா யோவான் 1:17 இயேசுவை வாய் திறந்து பேசின வார்த்தையா இல்லை யோவான் எழுதினதா? இயேசு தாமே மாம்சத்தில் வந்திருந்த போது தன்னுடைய வாயினால் பேசின வார்த்தையா அல்ல யோவான் எழுதினதா? பதில் சொல்ல முடியுமா? அப்ப இயேசு வாயால வந்த வசனம் தானே முக்கியம். யோவான் கையில எழுதின வசனம் முக்கியம் இல்லைன்னா இந்த வசனத்தை கோட் பண்ணி நீங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. கரெக்டா? உங்க உபதேசத்தின்படி, வேதத்தின் அடிப்படையில் இல்லை. வேதத்தின் அடிப்படையில் வேத வாக்கியங்கள் எல்லாமே தேவ ஆவினால் அருளப்பட்டது, சரியா? ஆனா உங்க கூற்றின்படி இது இயேசுவின் வாயால் வந்த வார்த்தையா இல்லை யோவான் கையினால் எழுதின வார்த்தையா? பதில் சொல்ல முடியுமா? கண்டெஸ்ட் பண்றாங்க. பழைய ஏற்பாட்டுல கிருபை இருக்குன்னு கண்டெஸ்ட் பண்றாங்க, பழைய ஏற்பாட்டுல சத்தியம் இருக்குன்னு கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த வேதம், புதிய உடன்படிக்கை வேதத்தை இயேசுவை மறுதலிக்கிறாங்க. இதனடா புது கதையா இருக்கு. பழைய ஏற்பாட்டுல கிருபை இருந்தது அப்படின்னு சொன்னா இயேசுவை மறுதலிக்கிறாங்கன்னு அர்த்தமா? நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சது அப்படின்னு நம்ம வசனத்தை சொல்லிட்டா இயேசுவை மறுதலிக்கிறோம்னு அர்த்தமா? லாஜிக்கே இல்லாம இல்லை, சம்மந்தமே இல்லாம எதையோ பேசணும்னு பேசுற மாதிரி இல்லை. இப்போ இயேசு வாயால வந்த வார்த்தையை பார்ப்போமா? இயேசு வாயால வந்த வார்த்தை மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். எல்லார் மேலேயும் கிருபையா இருக்கிறார். அதானே இந்த வசனம் சொல்லுது. இயேசு வாயால சொன்ன வார்த்தை தானே. உங்க கூட்டின்படி பைபிளை நீங்க கூறு போடுறீங்க இல்லையா, இயேசு வாயால வந்த வார்த்தை இயேசு வாயில வராத வார்த்தைன்னு. அப்படி கூறு போடக்கூடாது அப்படின்றதான் வேதத்தின் சத்தியம்னு நாங்க சொல்றோம். இப்போ நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. யோவான் 1:17 அந்த வசனத்தை பிடிச்சிதான் இந்த வீடியோ ஃபுல்லா போட்டிருக்கிறீங்க. அந்த வசனமே இயேசு வாயால பேசினது இல்லையே. ஆனா இந்த வசனம் இயேசு வாயால பேசினது. இந்த வசனம் என்ன சொல்லுது? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் இயேசு என்னவா இருக்கிறாரு? மழையை பெய்ய பண்ணுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் எக்ஸாம்பிள் வேணுமா? லூக்கா 4:25 போமா? இயேசு வாயால வந்த வார்த்தை. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஏன்னா நீங்க மூச்சுக்கு 300 முறை பழைய ஏற்பாட்டின் தேவன் புரஜாதியாருக்கு எதிரி, யூதர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னீங்க இல்லையா? அந்த பழைய ஏற்பாட்டின் தேவன் மாம்சத்துல இயேசுவா வந்துட்டாரு. வந்து அவர் வாயால சொல்றாரு, இஸ்ரவேலருக்குள்ள ஏகப்பட்ட விதவைகள் இருந்தாங்களாம். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரிலிருந்து ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொரு தீனிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அந்த விதவைக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சதா இல்லையா?
நாங்கள் பிரிக்கல, பழைய ஏற்பாட்டு தேவன் வேற, மாம்சத்தில் வந்த தேவன் வேறலாம் நாங்கள் பிரிக்கல. ஆனால் நீங்கள் பிரிக்கிறீங்க இல்லையா? அப்படி நீங்கள் பிரிக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பழைய ஏற்பாட்டில் அந்த விதவைக்கு தேவன் சத்ருவாக இருந்தாரா, விரோதியாக இருந்தாரா, எட்டு மிதிச்சாரா? முட்டாள்தனமா இல்லை? அடுத்து படிக்கிறேன் 27. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே. என்னவா? ஏதோ சத்தியம் அங்கே இல்லை, இங்கே தான் இருக்குன்றீங்க. ஆனால் மாம்சத்தில் வந்து இயேசு தன்னுடைய வாயால் சொல்கிறாரு, என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சத்தியத்தின்படியேன்னு எதை கோட் பண்ணுறாரு? புதிய ஏற்பாட்டியா? பழைய ஏற்பாட்டில் எலிசா காலத்தில் நடந்ததை கோட் பண்ணுறாரு அவருடைய வாயால். உங்களை கேட்டால் சத்தியம் இங்கே தான் இருக்குது, அந்த வசனம் அப்படி தான் இருக்குது. அதுக்காக பழைய ஏற்பாட்டில் சத்தியமே இல்லைன்னு சொல்லியிருக்கா? ரெண்டாவது, அந்த வசனமே உங்கள் கூட்டின்படி இயேசு வாயால் சொன்ன வார்த்தை இல்லை, யோவான் கையினால் எழுதின வார்த்தை. இஸ்ரவேலுக்குள்ள அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்களாம். ஆனால் நாகமானுக்கு தான் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிடும். இப்போ இல்லைன்னுவீங்களா? வசனம் அங்க இருக்கு, கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிட்டுனா அதை கேள்வி கேட்கிறவன் ஒரே ஒருத்தன் தான் கேட்பான், பேய், லூசிஃபர். சரி, அது எப்படி உங்களுக்கு? உங்களை கேள்வி கேட்குறவன் எல்லாம் லூசிஃபரு. இப்போ ஏன் கேள்வி என்னன்னா, உங்கள் கூற்றின்படி இயேசு வாயால் வந்த வார்த்தைகள் தான் தேவனுடைய வார்த்தை, மற்றதெல்லாம் இல்லை. இது யோவான் எழுதின வார்த்தை. அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அந்த வசனத்துக்கு எதிராக யாராவது நின்றான்றீங்களே, அப்போ உங்கள் கூற்றின்படி நீங்களே லூசிஃபர் ஆகலையா? ஏன்னா அது இயேசு வாயால் வந்த வார்த்தை இல்லையே, யோவான் கையினால் எழுதின வார்த்தை. இது இப்போ நான் சொல்லும் போது உமாசங்கர் ஐயா அவர்களுக்கும் சரி, அவருடைய கூட்டத்தாருக்கும் முட்டாள்தனமாக பேசுகிறான்னு தோணுதில்ல? அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்து இயேசு வாயால் வந்த வார்த்தை இல்லை, இயேசு வாயால் வந்த வார்த்தைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதனால் நிருபங்களுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு அவர் நேரடியாக சொல்லும்போது எங்களுக்கு அது முட்டாள்தனமாக தெரியுமா தெரியாதா? தோணுமா தோணாது? நியாயமாக பேசணும். அவங்களுக்குள்ள அந்த ஆவி இருக்கு. பழைய ஏற்பாட்டில் சத்தியம் கிடையாதுன்னு இங்கே சொல்லியிருக்கிறாரு, அப்படின்னா அதான் உண்மை. பழைய ஏற்பாட்டில் சத்தியம் கிடையாதுன்னு அங்கே சொல்லியிருக்காரா? நான் சேலஞ்ச் பண்ணுறேன், ஒரே ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டில் சத்தியம் கிடையாது அப்படின்னு எங்கே இருக்குன்னு எடுத்து சொல்லணும். இப்போ இங்கே இருக்குது அப்படின்றது, இப்போ என்கிட்ட இந்த ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா எவன்ட்டையுமே ஃபோன் இல்லைன்னு அர்த்தமா? இவர் மூலமாக இங்கே வந்துச்சு. ஆமாம், அதுக்காக இயேசுதான் சத்தியம். பழைய ஏற்பாட்டில் இந்த சத்தியம் கிடையாது. இயேசுதான் சத்தியம், இதில் மாற்று கருத்தே இல்லை. நானே வழியும் ஜீவனும் சத்தியமாக இருக்கிறேன். ஆனால் ஆபிரகாமுக்கு முன்னமே நான் சொன்னார். அவரு எப்போ இருக்காராம்? உங்களுக்கு தான் அவர் இப்போ வந்தாருன்னு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆதியிலேருந்து அவர் இருக்காரு. அப்போ ஆதியிலேருந்து சத்தியம் இருக்கா இல்லையா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அது சத்தியமே இல்லையா? கிழிச்சு போட்டணுமா? அது பழைய ஏற்பாட்டில் இருக்கா, புதிய ஏற்பாட்டில் இருக்கா? உங்கள் முட்டாள்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? நான் ரொம்ப நார்மலாக கேட்குறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், இது சத்தியமா இல்லையா? இது பழைய ஏற்பாட்டில் இருக்கா, புதிய ஏற்பாட்டில் இருக்கா? பழைய ஏற்பாட்டில் இருந்தவர் இயேசு இல்லையா? இயேசு தான் சத்தியம்னா மறுக்கலை. அவர் ஆதியிலேருந்து இருந்தாரா, இல்லை இப்போதான் புதுசுன்னு வந்தாரா? உடனே இயேசு மாம்சத்தில் வந்து அவர் வாயினால் சொன்னதான்னு சொல்லிட்டு நீங்களே அதுக்கு எதிரடையாக செஞ்சிட்ருக்கீங்க. யோவான் 1:17 பிடிச்சி சுற்றி வந்துட்டுருக்கீங்க. யோவான் 1:17 அவர் வாயினால் வந்த வார்த்தை இல்லை. யோவான் 8:31-32. யோவான் 1:17 விட்டுருவோம், அதான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சரியா? இதை யாராவது மறுத்தோமா? சும்மாவே அவங்கெல்லாம் பிசாசின் பிள்ளைகள். இது அக்மார்க் பெந்தேகோஸ்தே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் உங்களுக்கே தெரியலையா? யாராவது அவங்களுக்கு எதிர்த்தா பேசிட்டா பிசாசு, அவங்களுக்குள்ள இல்லை. இது ரொம்ப நாங்களாம் பல வருஷமாக பார்த்துட்டோம். இதை ஒன்றும் எங்களுக்கு புதுசாக தெரில. சரியா? ப்ராப்பர் பெந்தேகோஸ்தே ஆட்கள் இதுதான் செய்வாங்க. சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாச யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராக இருப்பீர்கள். அவருடைய உபதேசம் என்ன? மொத்தமாக நம்ம ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஓகே, அதெல்லாம் விட்ருவோம். தன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும், இதுதானே? இந்த உபதேசம் எங்கேருந்து வந்தது? புதுசாக முளைச்சி வந்ததா, இல்லை பழைய ஏற்பாட்டிலே இருந்ததா இல்லையா? லேவியராகமம் 19:18.
நீங்கள் இயேசு மாம்சத்தில் வந்து வாயால் பேசினது மட்டும்தான் சத்தியன்றீங்க. நாங்கள் வேதம் சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினால் அருளப்பட்டதுன்னு படிக்கிறேன். லேவியராகவும் 19:18 இதுவும் ஆண்டவருடைய வாயினால் வந்த வார்த்தை தான். நீங்கள் உடனே அவர் மாம்சத்தில் வந்து லிட்ரலாக ஆண்டவர் சொன்னது தான். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். எனக்கு தெரிஞ்சு உங்கள் கூட்டத்தில் பாதி பேருக்கு இப்படி ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்குன்னு தெரியாது. உங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு அப்படி. திருப்பி படிக்கிறேன். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இது சத்தியம் இல்லை, கீழ்ச்சி போட்டலாமா? இல்லை, இது தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை இல்லை, அது சத்தியம் இல்லை. இந்த சத்தியம் என்ன பாஸ், என்ன சொல்ல வரீங்க? கிரைஸ்ட் இந்த உலகத்தில் பேசின மொத்த வார்த்தைகளும் இல்லைன்னா ஒரு 80% இல்லை ஒரு 70% பழைய ஏற்பாட்டை கோட் பண்ணி தான். இதோட ஒரு ஸ்டெப் மேலே போட்டால் பிறனை நேசிக்கிறது தான் இங்கே வந்துருச்சுல. உபாகமம் 10:19 நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. லவ் யுவர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஏன்னா நீயே ஈஜிப்டில் எப்படி இருந்த, அவனுக்கு நீ ஸ்ட்ரேஞ்சர் தான். அதனால் நீ உனக்கு அதே மாதிரி உனக்கு கீழே ஒருத்தன் வந்தால் அவனை அந்த மாதிரி செய்யாதன்றார். இதெல்லாம் ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை இல்லை, அதனால வேணான்னு நீங்கள். சரியா? தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நீங்கள் தான் அதை புரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் புரிஞ்சிக்காமல் வேறு மாதிரி பேசி, பழைய ஏற்பாட்டில் தேவன் வேறு மாதிரி இருந்தார், அவர் கொடுங்கோல் ஆட்சி செஞ்சார், ஆனவனா மனுஷனை போட்டுருவார். புதிய ஏற்பாட்டில் அவர் கிருபையாக மாறிட்டார். என்னென்னோ பேசிடுறீங்க, அது எதுவுமே பைபிளில் இல்லாத விஷயங்கள். அது விடுதலையாக்காது. யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் பழைய ஏற்பாட்டுல இல்லைன்னு யோவான் 1:17 சொல்றாங்க. ஆனா அங்க இருக்குன்னு 4 வசனத்தை அங்கிருந்து எடுத்துட்டு ப்ரூவ் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு உள்ள இருக்கிறது என்ன ஆகுனா ஸ்ட்ரெயிட்டா சொல்லலாம், கிரியை கிடையாது. இவர் யாரை சொல்றாருன்னு உங்களுக்கு எல்லாம் புரியுதா? என்னதான் சரியா? ஆப்வியஸா என்னதான். நான் அவருடைய கொள்கை என்னன்னா பேர் சொல்லி சொல்லக்கூடாது, மற்றபடி ஜாடமாடையா சொல்லலாம். அந்த கொள்கையின் அடிப்படையில் என்னதான் சொல்றாரு, சரியா? இல்லை அவரே வேற யாரையும் மீன் பண்ண இல்லை பொதுவாக சொன்னேன்னு சொன்னா கூட அதை நம்பக்கூடிய அளவுக்கு இல்லாதவன் இல்லை, சரியா? இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் நினைக்கு வருது. என்ன சம்பவம் தெரியுமா? பைபிளில் நான் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அவர் வீடியோவை போட்டு காட்டுவா, இல்லை அவர் வீடியோவை போட்டு காட்டிட்டு படிக்குவா? படிச்சுட்டு வீடியோ போட்டு காட்டுறேன், ஒத்து போதான்னு பாருங்க. அவ்வளவு இருந்தாலும் கை வைக்கிறோம், வச்சு ஜெபம் பண்றோம். ஏதா அவன் செய்ய துவங்கினான்னா அவன் இயேசுவுக்கு விரோதமா பேச மாட்டான், இயேசுடைய வசனத்துக்கு விரோதமா பேச மாட்டான். இவருக்கு விரோதமா பேசினா டைரக்டா இயேசுக்கு விரோதமா பேச மாட்டான். இவன் இதெல்லாம் செய்யல, அதனாலதான் இயேசுக்கு விரோதமா பேசணும். நாங்க எங்க இயேசுக்கு விரோதமா பேசணும்? இயேசு சொன்ன வார்த்தை அல்டிமேட். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஒளிந்து போகாதே. ஐயா, ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், யோவான் 1:17 அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்ல, யோவான் கையினால் எழுதின வார்த்தை, சரியா? இது தேவனுடைய வார்த்தை. யார் பேசின வார்த்தை? இது தேவனுடைய வார்த்தைன்னா இயேசு வாய் திறந்து பேசின வார்த்தைக்கு பேரு தேவனுடைய வார்த்தை. அது நான் பைபிள் முழுக்க ஆண்டவருடைய வார்த்தை அப்படின்னு நம்புறவன். இந்த காலங்கள் இது அதெல்லாம் நான் தேவையே இல்லை.